இந்த வெலிங்டன் தான் இந்த நாட்டோட கேபிட்டல். Hi. Nice to meet you. I just wanted to be in your camera. Oh, thank you. Hello, brother. You are making some sounds. What is that? It's New Zealand sign language or Tenkudu Parliament, beehive. எப்படி? Hello. Backpacker. ஆமாம்மா, backpacker தான். அபியா கனோட்டங்க இருக்காங்க, அவங்க சொல்லி இப்போ எப்படி நம்ம மீன் கடையிலே மீனை வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். மீன் வந்த உடனே பறவைகள்லாம் வந்துருச்சு சாப்பிட. 45 டிகிரியில் சூப்பராக ஏறிட்டு இருக்கோம் மேலே. எல்லாமே எல்லா கப்பல் வாகஸ் ரிதமிக்காக தான் பேர் வச்சிருக்கீங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் மதியம் 12:30ங்க. ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டல். இருக்கிறதே ரொம்ப சீப்பஸ்ட் ஹாஸ்டல் நியூசிலாண்டில். நம்ம தங்கினதுலேயே இதான் சூப்பராக தங்கியிருக்கோங்க. 1300 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கேன். பட் என்ன ஸ்பெஷல்னா இந்த டாம்பெட்ரிக்குள்ளேயே வந்து ப்ரைவேட் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யூஸ்வலாக வந்து ஒரு இந்த மாதிரி 4-5 ரூம்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் காமனாக ஷவர் தான் இருக்கும். பட் இங்கேருந்து சூப்பர். இப்போ குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு, படித்தாச்சு. யூஸ்வலாக நம்ம ஹாஸ்டலில் வந்து முடிச்சிருப்போம். பட் நேற்று சாயங்காலம் வரும்போது கரெக்டாக வந்து பழைய எஸ்டி கார்டு வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க, ஆஃப் ஆகிற ஸ்டேஜுக்கு. ஸோ அதனால் வந்து உள்ளே வர்றதை எடுக்க முடியல. உள்ளே வந்து செக்இன் பண்ணிட்டு இந்த ரூம் அலோகேட் பண்ணாங்க. வந்து நைட்டு இங்கே பக்கத்தில் மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு பழங்காலத்து லிஃப்ட், இந்த லிஃப்ட்டே பயங்கரமாக இருந்தது. கீழே போக்குறதுக்கு ஓகே. இப்போ வேற எங்காவது மேலே போகணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து இந்த ரூம்க்குரிய இந்த கீ கார்டுங்க, இதை கொடுத்தா தான் நம்ம வந்து லிஃப்ட்டே ஆப்ரேட் பண்ண முடியுது. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம 0க்கு போகணுன்னா இதை கொடுத்தா தான் போகும், இல்லைன்னா போகாது. ஹோட்டலே வித்தியாசமாக இருக்குது. வாட்டர் ரூம், அதுவும் ரெகுலர் ரூம்ஸும் இருக்குது, நம்மளை மாதிரி டாமெட்ரி பெட்டும் இருக்குது. இங்கே தான் ரிசப்ஷன். வாங்க, இந்த அட்டகாசமான வெலிங்டன் நகரம், அந்த பக்கம் வந்து ஹார்பர், அதில் தான் நம்ம கப்பலில் வந்தோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பே அது தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வெலிங்டனே. நார்த் ஐலாண்டோட சதர்ன் டிப்பில் இருக்கோம். அதாவது சவுத் ஐலாண்டோட நார்தர்ன் டிப்பில் இருந்து நார்த் ஐலாண்டோட சதர்ன் டிப்புக்கு வந்திருக்கிறோம். குழப்பமாக இருக்குல்ல? மேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்குங்க. முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் அந்த சவுத் ஐலாண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சீனிக் ஃபெரி 3.5 மணி நேரம் 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஃபைனலாக இந்த நாட்டோட தலைநகரம் வெலிங்டனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வெலிங்டன் தான் இந்த நாட்டோட கேபிட்டல். பட் என்ன தான் ஆக்லாண்டு, நார்த் ஐலாண்டில், சவுத்தில் நம்ம பார்த்த கிரைஸ்ட் சர்ச்லாம் மிகப்பெரிய சிட்டிஸாக இருந்தால் கூட இந்த வெலிங்டன் தான் இந்த நாட்டோட கேபிட்டல். முக்கியமாக இந்த கேபிட்டலோட முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்றது யூனிக்கான விஷயம் என்னென்னா, இங்கே தான் காற்று பயங்கரமாக அடிக்கும். கரெக்டாக இந்த பேல ஃபார்ம் ஆகிருக்கு இந்த சிட்டி. இங்கே ஆன் ஆவரேஜே 27 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வந்து காற்று அடிக்குங்க, விண்டு. ஸோ அதனால தான் இது வந்து உலகத்திலேயே மிக விண்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, காற்றடிக்கிற இடம்னு சொல்லிட்டு. பட் முக்கியமாக நான் இங்கே ஆரம்பிக்கணும், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பிக்கணும்னு நினச்சதுக்கு காரணம், ஒரு பழங்கால ரயில்வே ஸ்டேஷன். இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே வந்துடுவோமா? வாங்க. நமது தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவர்களோட சிலை இருக்குது பாருங்கள். 1948 காந்தியடிகள் இறந்திருந்தால் கூட இன்னுமே வந்து நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். முக்கியமாக வந்து எகெயின்ஸ்ட் வயலன்ஸு, அமைதி, வந்து அன்பாக இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், நான் வயலன்ஸ், முக்கியமாக அதுதான் வந்து காந்திஜியோட இதாக இருந்திருக்குது. காந்திஜியோட வே ஆஃப் இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பு, ஒரு அகெயின்ஸ்ட் நான் வயலன்ஸு ஒரு இது அப்படின்னா அது காந்தியடிகள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவார். பட் இந்த சில அவரோட பிறந்த நாளில் அக்டோபர் 2 2007, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
இங்கே வந்து இந்தியன் எம்பசி இருக்குங்க. அதே மாதிரி கல்ச்சரல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, கலாச்சார கவுன்சில். ஸோ அவங்க உதவியோட இதை வந்து வச்சாங்க. உலகத்தில் நியூசிலாண்டர்ஸ், அதாவது நம்ம கிவின்னு செல்லமாக கூப்பிடுவோம், கிவி மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள், ரொம்ப வந்து ஏற்றுக்கிற மக்கள், இன்க்ளூசிவ் மக்கள். பல்வேறு நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு இன மக்கள் வாழ்கிறாங்க. நியூசிலாண்டர்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த மாவோரி இனம் மட்டும் இல்லை, சைனீஸ் வந்தவங்க இருக்கட்டும், நம்மள மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பொழப்புக்காக வந்தவங்களாக இருக்கட்டும், நிறைய யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கொரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன மக்கள் வாழ்கிறாங்க. எல்லாமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இதாக வாழ்கிறாங்க, ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. ஸோ எல்லா மக்களையும் அரவணைத்து அன்போடு நடத்தும் நாடு நியூசிலாண்டு. ஸோ அப்படிப்பட்ட வயலன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க நாடு நியூசிலாண்டு. ஸோ இப்படி ஒரு அற்புதமான நாட்டுக்கு காந்திஜி சிலை வந்து சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க. அதை வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற காந்தியடிகள் சிலை. இந்த சிலையை திறந்து வச்சது வந்து இந்த வெலிங்டன் மேயர், அப்போதைய மேயருங்க. A Mahatma of truth and non-violence to the city of Wellington from the people of India. ஸோ இப்படி ஒரு பிரமாதமான காந்திஜி அவர்கள் சிலையோட இந்த அட்டகாசமான வெலிங்டன் நகரத்தை சூப்பராக சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு குட்டி நகரம் தாங்க இது. இந்த பே இதில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக. மொத்தமாகவே வந்து இந்த சிட்டி சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த அவுட்ரு இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டே மொத்தமாகவே இந்த மெட்ரோபாலிட்டன் வெலிங்டன் ஏரியாவில் 4 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 50 லட்சத்தில் ஆக்லாண்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்தது கிரைஸ்ட் சர்ச் நம்ம பார்த்தது 5 லட்சம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 4 லட்சம் இங்கே நம்ம இப்போ இருக்கிற வெலிங்டன். இங்கே தான் வந்து இந்த நாட்டோட கேபிட்டல். அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் இது தான், நிர்வாகம் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் தான் கவர்மெண்ட் பில்டிங்ஸு அது இதுன்னு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது வெலிங்டனில். அப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே நியூசிலாண்ட்லேயே ஒரு கியூபன் ஸ்ட்ரீட் இருக்குது, கியூபன் சம்பந்தமான உணவுகள் அதுவும் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பனிங் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ அதையும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த குட்டி வெலிங்டனை ஜாலியாக ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, முக்கியமாக இங்கே மவுண்ட் விக்டோரியான்னு ஒரு குட்டி மலை இருக்குது, அங்கே டாப்புக்கு போனோம்னா இந்த வெலிங்டனோட அழகை கழுகு பார்வையில் சூப்பராக ரசிக்கலாம். பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து மவுண்ட் விக்டோரியாவிலேருந்து வெலிங்டனை பார்த்துட்டு இந்த விலாகை முடிக்கிறோம். அது வரைக்கும் என்னென்ன முடியுதோ ஒரு 6-7 மணி நேரம் இருக்குது. சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா? போகலாம் வாங்க. இந்த நாட்டு மௌரி மக்கள்கிட்ட பேசி இந்த இடங்கள்லாம் வாங்கி அவங்களோட பொருட்கள்லாம் பண்டமாற்று முறை பண்ணது வந்து 1839. அதுக்கப்புறம் 1840 தான் அந்த ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி இது பண்ணி இந்த நாடு வந்து பிரிட்டிஷோட காலனியாக மாறுதுங்க. அதுக்கப்புறம் நிறையா யூரோப்பியன்ஸ், முக்கியமாக வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சிட்டி வந்து கேபிட்டலானது 1845. இதுக்கு முன்னாடி ஆக்லாண்டு தான் கேபிட்டலாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க 1865. பார்த்தாலே ஒரு ஓல்டு ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு மாடர்னாகவே இருக்காதுன்னு வைங்களேன். பாருங்கள், ட்ரெயின் நிற்குதுங்க. சும்மா அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வருவோமா? இங்கே இருக்க சப்பர்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி டவுன்ஸு, அதுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. அதெல்லாம் நம்ம சீப்பாகவே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் இந்த மாதிரி ட்ரெயினில் போகலாமா? ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் எந்த இடத்துக்கு போகிறதுங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு முடிவு பண்ணுவோம். இங்கே நம்ம சைனா மாதிரி, ஜப்பான் மாதிரி எல்லாம் இந்த ஆக்சஸரு கார்டு வச்சா தான் உள்ளே போகிறது, இல்லைனா வந்து இந்த அலிபே காமிச்சா தான் உள்ளே போகிறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். இன்னுமே அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரயில்வே ஸ்டேஷன் ஃபீல் தான் கொடுக்குது. Can I pose in your camera? Excuse me. Can I pose in your camera? ஹலோ, ஹாய். Nice to meet you. I just wanted to be in your camera. தேங்க்யூ. அதாவது வீடியோ எடுத்தால் தள்ளி போகிறவங்கள பார்த்துருப்பீங்க. தானாகவே வழியே வந்து கேமராவில் வரும்னு ஆசைப்படுற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அதிசயமாக இருக்கு. ஹலோ பிரதர். பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பட் இங்கெல்லாம் யாருமே செக் பண்ணல பாருங்கள். இப்போ சைனாலெலாம் அந்த இது இருக்கும், நம்மளுதுலேயே வந்து அந்த இல்லாமல் தாண்டி போக முடியாது. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெயின்ஸு. நம்ம வருவோம் கண்டிப்பாக. இதில் ஒரு இது பயணமாவது பண்ணணும் நம்ம. ஸோ நீண்ட நெடிய தூர பயணம் இல்லைன்னா கூட ஒரு குட்டி பக்கத்து டவுனுக்காவது இந்த மாதிரி ட்ரெயினில் போயிட்டு வரணுங்க. இந்த எல்லோ இதெல்லாமே சூப்பராக இந்தியன் தானே இருக்கேன். நம்ம அப்படி போகலாம் வாங்க. ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டிக்குள்ளே பயணம் பண்ணுறாப்புல ஒரு ஃபீல். நிறைய விஷயங்களுக்கு பிரசித்தி பெற்றதுங்க. முக்கியமாக இந்த நாட்டோட வணிகத்துக்கு ஆக்லாண்டுக்கு அப்புறம் பேருதவி செய்கிறது இப்போ நம்ம வந்த ஹார்பர் தான். இந்த ஹார்பர் தான் வெலிங்டன் ஹார்பர். ஏகப்பட்ட கப்பல்கள் வந்து போகுது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இருக்குது. பட் ஆனால் அதிகமாக பேர் வர்றது பார்த்திங்கன்னா ஆக்லாண்டு பிக்கஸ்ட் சிட்டி, அப்புறம் கிரைஸ்ட் சர்ச், 3வது தான் வெல்லிங்டன். அப்படியே போகலாமா அடுத்த இடத்துக்கு? ஒரு பழங்காலத்து ஒரு ஓல்டு செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரலுக்கு போகலாம் வாங்க. பூக்கள் கலராக இந்த ஸ்ப்ரிங்கில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சம்மர் முடிவில் இருக்கோம். நியூசிலாண்ட் சைன் லாங்குவேஜா இது? வித்தியாசமாக சவுண்டு கொடுக்குறாங்க.
Hello. Hello, I'm India travel blogger from India. Nice to meet you all. Is it okay to take video? Yeah, that's okay. Hi. You are making some sounds. What is that? It's New Zealand Sign Language or That's a calling. Fijian language? Oh, warrior language. Oh, okay. You guys are from Fiji? No. Oh, I have been to Fiji. Nandi, Suva. I've been to 3 different islands. Vanuatu, Vetilevu, Vanuatu. Yeah. Okay. Oh, you're working here. Oh, we go to school here. Oh, there is a school in the upstairs. Yeah, upstairs. Okay. Study well. Thank you. Nice to meet you. Bye-bye. Bye-bye. Thank you. Bye-bye. என்னடா வித்தியாசமாக சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன். பட் ஆனால் எல்லாருமே ஜாலியாக பேசுகிறாங்க. எப்படி ஃபிஜி கனெக்ஷன் எப்படி சூப்பராக இருந்ததா? நிறைய பேர் சவுத் பசிஃபிக்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க, நியூசிலாண்ட்லாம் வந்து படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்க முடியாதுங்க. இப்படி வேணால் நடக்கலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கலாம். ரோட்டில் எப்படிலாம் நடக்க முடியாது. ஓல்டு செயின்ட் பால் சர்ச் இந்த ஊரில் கட்டின ஒரு முதல் சர்ச்சுங்க. ஒரு பழங்காலத்து ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எந்த கேத்தட்ரலும் உள்ளே போகவே இல்லை. சந்தர்ப்பம் அடைஞ்சதுன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். இது வரைக்கும் ஒரே இயற்கை பேரழகாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது இந்த சிட்டி டூர் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு வைங்க. நமக்கும் வந்தாச்சுங்க. இதுதான் இந்த செயின்ட் பால் கேத்தட்ரல். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் அது இதுன்னு இருக்குது. யூனிவர்சிட்டிஸ்லாம் கூட இருக்குங்க. இங்கே விக்டோரியா யூனிவர்சிட்டி. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மதியம் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுனா நிறைய டேக்அவேஸ் இருக்குது. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இடங்களில் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த நம்ம கேத்தட்ரலில் பார்த்துருவோமா? அப்படி என்ன ஸ்பெஷல்? கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு இங்கே பிரிட்டிஷ் காலனியாக ஆனதுக்கப்புறம் கட்டின கேத்தட்ரலுங்க. 1866 கட்டியிருக்காங்க. கோத்திக் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. கட்டடக்கலை இந்த யூரோப்னாலே இந்த கோத்திக் ஆர்கிடெக்சர் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நியூசிலாண்டில் அந்த டைமில் கட்டின சர்ச்சஸில் இன்னும் நல்லா உயிர்ப்போட அருமையாக இருக்கிற சர்ச்சில் இதுவும் ஒன்று. வெலிங்டனோட ஒரு ஓல்டஸ்ட் சர்ச்சுன்னு வச்சுக்கலாமே. ஒன் ஆஃப் வெலிங்டன்ஸ் மோஸ்ட் எக்ஸ்குசிட் பிளேசஸ். வெலிங்டனோட பயங்கரமான அழகான ஒரு சூப்பரான பிளேசஸ்க்கு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. நியூசிலாண்டோட கலாச்சார விஷயங்களில், கலாச்சார இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. Hello, excuse Yeah, hello. So it's entry by donation. Okay. Yeah, so we can either do card or cash. Oh, is it mandatory? So the recommended amount to enter is $5. Okay. Yeah. Okay. இருங்க டொனேஷன் கொடுக்கணுமா? கொடுத்துட்டு போகலாம். Yeah, sorry. So donation must-ஆமா? Thank you. For Where are you from? India. Travel blogger from India. Yeah, thank you. 1866 கட்டியிருக்காங்க இந்த செயின்ட் பால் கேத்தட்ரல். இங்கிலீஷ் காலனி ஆனதுக்கப்புறம் ஒரு பழங்காலத்து இங்கிலீஷ் கோத்திக் ஆர்கிடெக்சரில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கேயுமே மரத்துலேயே கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இன்னமும் கூட எத்தனை மரங்கள் இருக்குது நியூசிலாண்டில். நிறைய சர்ச் நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் கேத்தட்ரல்ஸு. பட் இந்த அளவுக்கு வெறும் மரத்துலேயானது இப்போ தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஏஞ்சலிக்கன் சர்ச்சுங்க. ஏஞ்சலிக்கன்னா என்ன, ஆர்த்தடாக்ஸாக இது தானே உங்களுக்கு ரோமன் கேத்தலிக் தானே, கத்தோலிக் தானே வரும் ஏஞ்சலிக்கனுங்கிறது இல்லையா? எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நடந்து எல்லாமே அழகாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு இடமாகவும் இருக்குது, முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இது வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதை கட்டி. இப்போவும் வந்து அப்படியே பாதுகாத்துட்ருக்காங்க எந்த இதுவும் இல்லாமல். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா இங்கே அடிக்கடி இங்கே இது வருங்க, நிலநடுக்கம். இது சீஸ்மிக் ஏரியா. நம்ம கிரைஸ்ட் சர்ச்சில் பார்த்தோம்ல அது மாதிரி இங்கே அடிக்கடி நடந்திருக்கு. பெரிய லெவலில் சேதாரம் இல்லை. அந்த 19th century 1855 1860s கூட 2-3 தடவை வந்திருக்கு இங்கே நிலநடுக்கம். ஸோ இது வந்து ஒரு எர்த்வாக் ப்ரோன் ஏரியா இருந்தும் இது வந்து நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குது. பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு? தேங்க்யூ. ஹாய். முர்கேவ் ஸ்ட்ரீட். இந்த பில்டிங் பாருங்கள், ரொம்ப எவ்வளோ மாடர்னாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 43 முல்கிரேவ் ஸ்ட்ரீட். அப்படியே அந்த பீஹைவ் ஒரு வித்தியாசமான ஒரு கவர்மெண்ட் பில்டிங், பார்லமெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். பீஹைவ் அப்படின்னாலே தேன் கூடு அப்படின்னு தான் அர்த்தம்.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நியூசிலாந்து பார்லமெண்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு தேன்கூடு வடிவிலேயே வந்து இதை அமைச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேரே பீஹைவ்டே அப்படின்னே வச்சுட்டாங்க. இந்த வெல்லிங்டன் சிட்டிக்கு பேர் காரணமே ஒரு வித்தியாசமானதுங்க. உங்களுக்கு தெரியும், கிரைஸ்ட்சர்ச் முக்கியமாக நியூசிலாந்து வந்து 1840ஸ்க்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலனியாக மாறுது. இங்கே இருக்க டவுன்ஸு, சிட்டிஸு, சின்ன சின்ன இடங்கள் எல்லாமே வந்து இங்கிலாந்தில் இருக்கிற பல்வேறு இடங்களோட பெயரையே வந்து திரும்ப வச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெல்லிங்டன் வந்து இது இங்கிலாந்தில் வந்து சமர்செட் கவுண்டின்னு ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து வெல்லிங்டன் ஒரு டவுன் இருக்க மாட்டிருக்கு, அது பேரையே வந்து இங்கே வெல்லிங்டன் வச்சுட்டாங்க இந்த சிட்டிக்கு. ஃபஸ்ட்டு சிட்டி ஆனது 1850ஸில், அதுக்கப்புறம் 65ல் வந்து கேபிட்டல் ஆக்கிட்டாங்க ஆக்லாண்ட்லேருந்து மாற்றி. ஸோ இதுதான் மொத்த சிட்டி சென்டரு. ஹார்பர் ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் பில்டிங்ஸு எல்லாமே. ஸோ நடந்தே பார்த்துடலாம் மெயின் சிட்டி சென்டர்னு வைங்களேன். இதுதாங்க விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் வெல்லிங்டன் போட்டிருக்கு பாருங்கள். த ஹெரிங்கா வக்கா, அது வந்து மௌரி மொழியில் 1897லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு பழங்காலத்து யூனிவர்சிட்டி, ஒரு 130 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டி. அங்கங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க ஃபுல்லாக எல்லாம் வந்து நியூசிலாண்டோட கவர்மெண்ட் பில்டிங்ஸ், பார்லமெண்ட் இருக்கிற ஏரியா. நிறையா சிறப்பம்சம் இருக்குதுங்க நியூசிலாண்டுக்கு. முக்கியமாக பார்லமெண்ட்டில் உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து விமென் வந்து அதிகமாக எம்பிஸாக இருக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் பார்லமெண்ட்டு. இன்றைக்கி வைரல் ஷார்ட்ஸில் வந்த அந்த நியூசிலாந்தின் அட்டகாசமான ஒரு வித்தியாசமான தேன்கூடு பார்லமெண்ட், பீஹைவ், எப்படி வித்தியாசமாக இருக்கா? தேன்கூடு மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி தொங்குற மாதிரி. இந்த நியூசிலாந்து கொடி இருக்குது மேலே. இங்கே பார்லமெண்ட்டு கூட விடுவாங்க, டூர்லாம் வந்து நம்ம போக முடியும். இது நடக்காத செஷன் நடக்காத டைமில். இந்தியாவில் வந்து மொத்தம் 500 பார்லமெண்ட்டு எம்பி சீட்ஸா, தமிழ்நாட்டில் 39 + 40 பண்ணுறோமா, அந்த மாதிரி இங்கே வந்து பல்வேறு மாகாணங்கள் இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாக இருக்குது, பார்த்துருப்போம் நம்ம நியூசிலாண்டில். மொத்தமாக வந்து 123 எம்பி சீட்டுங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது 123 எம்பி சீட்டு. அந்த 123ல் ஆரம்பத்தில் 1890ஸில் தான் முதல் இந்த நாட்டோட பழங்குடியினர் இருக்காங்களே, பூர்வகுடியினர் மௌரி, அவங்களுக்கு வந்து எம்பி நிற்கிறதுக்கு ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 130-40 வருஷம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மௌரி அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாகி இப்போது கிட்டத்தட்ட 33 பேர் பூர்வகுடியினர் மௌரியோட எம்பிஸ் மட்டுமே 33 பேர் இருக்காங்க இப்போ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27% வந்து மௌரி இந்த பார்லமெண்ட்டில் வந்து அவங்க இது மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பார்லமெண்ட் இது எல்லாமே இது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இருக்குது, ஒரு போலீஸ் இல்லை, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், யாரும் எதுவும் கேட்கலை. எவ்வளவு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாண்டு தான் 1890ஸில். அதுக்கப்புறம் அதிகமாக டாப் 5 பெண்கள் வந்து இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது எம்பிஸாக இருக்கிறதும் நியூசிலாண்டு இருக்குது டாப் 5ல். கிட்டத்தட்ட 43% வந்து பெண்கள் வந்து பார்லமெண்ட்டில் இருக்காங்க. 43% கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பக்கம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது தவிர பூர்வகுடியினர் வந்து 33 பேர் வந்து எம்பிஸாக இருக்காங்க அவுட் ஆஃப் 123 அவுட் ஆஃப் 123. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நியூசிலாண்டு வந்து இந்த மாதிரி நிறைய நாடுகளில் இந்த காலனிஸை போனவங்கள்லாம் அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஃப்ரிக்காலெலாம் பார்த்துருப்போம், நிறைய இடங்களில் பிரேசிலில் பார்த்துருப்போம். அந்த பூர்வகுடி மக்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அவங்களுக்கான சம உரிமை கிடைக்காம இருந்திருக்கு. பட் நியூசிலாந்து அப்படி இல்லைங்க. ரொம்ப அவங்க பண்ணது தப்பு அதெல்லாமே இருந்தால் கூட நிறைய மனம் திருந்தி நிறைய நல்லது பண்ணுறாங்க, சம உரிமை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட மாவுரி வந்து இப்போது மாவுரிக்கும் ரெப்ரசன்டேஷனையும் சரி, அவங்க உரிமைகளையும் சரி, நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. பார்லமெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவுரி லேடி ஒருத்தங்க வந்து ஊ அப்படின்னு அந்த மாவுரி லாங்குவேஜில் வந்து கத்திட்டு போகிறத. அது நடந்த இடம் இதுதாங்க. ஓ ஹூ பூர்வகுடியினர் மாதிரி பேசியிருப்பாங்க, சத்தம் போட்டு பேசியிருப்பாங்க. அந்த கங்குவா படம் வரும்போது உங்களுக்கு அது நிறைய பேர் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கங்குவா படத்தில் ஏன் காட்டு கத்துறாரு சூர்யா அப்படின்னு, பழங்குடியினர் பூர்வகுடியினர் ஜென்ரலாகவே அப்படி தான் உலகம் ஃபுல்லாக கத்தி பேசுவாங்க. அதை வந்து இது எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டியிருந்தாங்க. நியூசிலாண்டில் பாருங்கள், பார்லமெண்ட்டில் கூட பூர்வகுடியினர் வந்து சத்தம் போட்டு கத்தி இதாக தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? மாவுரி அவங்களோட ஒரு ஆர்டிஃபேக்ட் கையிலேயே செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தை வச்சு செதுக்கியிருக்காங்க ஒரு சிலை. அதாவது கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஒரு மௌரி காடு மாதிரி வைங்களேன், அவங்களோட நம்பிக்கைகள்.
இந்த பாலினீஷியாவில் நிறைய இடங்களில் பார்க்கலாம் இந்த மாதிரியான இதை. ஸோ இதுவும் பார்லமெண்ட் தான். அந்த பக்கமாக ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்னு வைங்களேன். இங்கேயும் தங்குறவங்களும் இருக்காங்க எம்பிஸு. இந்த நாட்டு பார்லமெண்ட் இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த ஊர் பிளாக் கேப்ஸ்னு சொல்லுவாங்க நியூசிலாண்டை கிவிஸை. அதுக்கு பேருக்கு ஏற்றப்பலே இவங்களுக்கு வந்து பிளாக் கலர்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. இவங்க ட்ரெஸ்ஸு இது இவங்க ஏர்லைனு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். கிரிக்கெட் டீமும் பிளாக் கலரில் தான் அந்த ஜெர்சி போடுவாங்க. சரி, அடுத்தது நம்ம போய் பயங்கரம் பசிக்குது, சாப்பிட்லாமா? நான் சொன்னேன் இங்கே ஒரு கியூபா ஸ்ட்ரீட் இருக்குதுங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். அதில் அங்கே போய்ட்டு டவுன் பஸ் எடுத்தோம்னா போடுறேன். நடந்தே போனாலும் 2 கிலோமீட்டர் போயிடலாம் 25 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில். பட் ஆனால் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் பஸ் பயணம். ஓகேவா? வந்துட்டு விட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். பெரிய யூனிவர்சிட்டி தள்ளி இருக்குது, ஊரை விட்டு நல்லா பெரிய யூனிவர்சிட்டியாகவே இருக்குது, விக்டோரியா யூனிவர்சிட்டி. இது வந்து இந்த டவுனில் இருக்கிற ஒரு பிரான்ச் ஆட் இருக்குது. இது ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம பஸ் ஏறலாமா? இந்த 27 எல்லாம் போகும். இது அது வெளியே தான் போகுது. இந்த லோக்கல் கார்ட்ஸ் இல்லைன்னா கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்களாட்டிருக்கு. ஆஹா, நீங்கள் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. நம்ம இப்படி உட்காந்துக்கலாம் வாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பிஹேவியர் பார்த்துட்டே போவோம். ஸோ டிக்கெட் கொடுத்துட்டாங்க. $3 10 கொடுத்தேன். கேஷ் நல்ல வேலை வச்சுருந்தேன். ரொம்ப ரேராக தான் கேஷ் யூஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் கார்டு தான். மிச்சம் 7 பாருங்கள் காயினாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் $1 காயினுங்க. ஒன்று வந்து 55 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. 50 ரூபா இருந்தது போன மாதம். ஒரே மாதத்தில் 5 ரூபா ஏறி போச்சு. அந்த சிட்டி சென்டர் வழியே போயிட்டுருக்கோங்க. இந்த ஏரியா பேர் லாம்ப்டன் குயின். ஃபுல்லாக எல்லாம் ஹைரைஸ் பில்டிங்ஸ். இதெல்லாம் நம்ம பெருசாக குயின்ஸ் டவுனில் பார்க்கவே இல்லை. டனினியில் கூட இதெல்லாம் பார்க்கவே இல்லை. பெரிய சிட்டிஸில் மட்டும் தான் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த வெலிங்டனோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டுங்க. ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பொஹீமியன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு ஊர் இருக்கும் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இந்த ஊரோட வெலிங்டனோட பொஹீமியன் ஸ்ட்ரீட்டு தான் இந்த கியூபா ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டுங்க. மக்கள் நடக்க மட்டும்தான் முடியும். பஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் கிடையாது. ஸோ அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கியூபா ஸ்ட்ரீட்டு தான். கார்டு அக்செப்ட் பண்ணாது ஏமாற்றம் தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு லிமிட் இருக்கும். $6 மேக்ஸிமம். எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரைஸ்ட் சர்ச்சில். இங்கே ஒவ்வொரு தடவையும் கேஷ் கொடுக்கணும். நம்ம $3 4 தடவை ஏரியாங்கன்னா $12 $600 காலி. கியூபா. சரி, கியூபா நாட்டுக்கும் அது எங்கேயோ கரீபியனில் இருக்க ஒரு நாடு கியூபா. அதோட இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சோஷியலிச கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நியூசிலாண்டு அப்படியே ஆப்போசிட்டு, உலகத்தோட இந்த மூலையில் பசிபிக் தீவுகளில் ஒரு பெரிய தீவு நாடு. இதுக்கோட பழக்கவழமும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இந்த கண்ட்ரி. இது முதலாளித்துவ நாடு. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு கியூபா ஸ்ட்ரீட்டு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கியூபாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதாவது அந்த நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம். நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, 19ஆம் நூற்றாண்டு 1840s இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள்லாம் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க இந்த நாட்டை வந்து காலனி ஆகணும்னு சொல்லிட்டு. அதாவது நியூசிலாண்டோட நிலங்கள் இந்த நாட்டை வந்து காலனிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அந்த பூர்வகுடியினரோட சீஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்க, ஹெட்டு. ஸோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கினாங்க அந்த வைட்டாங்கிற இடத்துல, ஆக்லாண்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில். ஹலோ ஹலோ, ஆமாம்மா பேக் பேக்கர் தான். அபி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்லி தான் உங்களை வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு. நீங்கள் நியூஸ்ல என்ன பண்ணுறீங்க? அபிஸ் ட்ராவல் டைரின்னு இவங்க டான்சிங் ரோஸ் வ்ளாக்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓ சரி சரி சரிங்க, ஓகே ஓகே. நீங்கள் நியூசிலாந்து வருவீங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்தியா போயிட்டாங்க இப்போ. ஓ ஓகே ஓகே. நான் வந்து ஒரு 12 days ஆச்சுங்க. நேற்று தான் வந்தேன் வெலிங்டனுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்கள் நேம் பிரதர்? நிஷாந்த் தான். நிஷாந்த், நைஸ் மீட்டிங். படிச்சலாம் முடிச்சுட்டு. ஓ, இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்களா? ஸ்டூடெண்ட்டாக. எங்கே தமிழ்நாட்டில் நீங்கள்? சென்னை தான். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியாத யார் இருக்கா? ஓ, மிக்க நன்றி பிரதர். ஓகே, உங்கள் நேம் பிரதர்? நிஷாந்த். நிஷாந்த். ஹலோ நிஷாந்த் பிரதர். சீரியஸாக வந்து அப்படி நடந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு தமிழரை மீட் பண்ண எதிர்பார்க்கல. இன்ப அதிர்ச்சி தான். நான் டக்குன்னு பார்க்குறேன், எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்தது. இவர் ஆண்ட்ர வேறு ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. வாங்கண்ணா. ஹாய். சரிங்க, நான் பேசிட்டு அப்படி கிளம்புவோம். ஃபிடல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கா? ஃபிடல் கேஃபே. ஆமாம். அது நீங்களும் தமிழா? ஓ, மலேசியன் தமிழுங்களா? ஓகே. எங்கே மலேசியன்? கோலாலம்பூர். நிறைய மலேசியன் தமிழர்கள் பார்க்குறாங்க சேனல். இப்போ ஆக்சுவலாக ஒரு மலேசியன் தமிழர் வீட்டில் தான் நான் தங்கிட்டு வந்தேன், குயின்ஸ் டவுனில். பன்னீர்செல்வம் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க குயின்ஸ் டவுனில். 20 years அங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது தமிழரில். தேங்க்ஸ். நம்பர் என்ன எடுத்துக்கிறீங்களா? எதாவது கால் பண்ணுங்க. கண்டிப்பாக. இருங்க ஒரே நிமிஷம், நான் பேசிட்டு இது பண்ணுறேன். தேங்க்ஸ் பிரதர். நைஸ் மீட்டிங்.
ஓகேங்க, தம்பிகிட்ட பேசியாச்சு. சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர், நைஸ் மீட்டிங் பிரதர், மிக்க நன்றி, தேங்க்யூ. எக்ஸைட்டட் பார்த்த உடனே எனக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இது, ஆனந்த அதிர்ச்சி தான், பயங்கர சந்தோஷம். தேங்க்ஸ் பிரதர். ஓகே, கண்டிப்பாக மிக்க நன்றி சிஸ்டர். என்ஜாய் தி ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் நியூஸ். கண்டிப்பாக. ஓகே, பாய். இது பாருங்க, பொஹீமியன் ஸ்ட்ரீட்டுக்கு தகுந்த அப்படியே இங்கே ஒருத்தர் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ பிரதர். சரி, இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எதிர்பாராததுங்க. தம்பி வந்து இங்கே வெலிங்டன் யூனிவர்சிட்டியில், எனக்கு தெரிஞ்சு விக்டோரியா யூனிவர்சிட்டியில் தான் படிக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். படித்து முடிச்சிட்டாரு, வேலை தேடிட்டு இருக்காரு. இது எதிர்பார்க்கல, நிறைய இடங்களில் தமிழர்கள் நம்ம இது பிளான் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு போய் சந்திப்போம். இது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. இங்கே நிறைய தமிழர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க. முக்கியமாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ நம்ம பார்த்த டெனரினில் பார்த்தது, அப்புறம் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் வெலிங்டன் மற்றும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெலிங்டன் ஒன்று இருக்குதுன்னு தெரில, இந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி, இன்னொரு யூனிவர்சிட்டி கூட இருக்குது ஃபேமஸாக. மேபி அவர் எதில் வேணாலும் படிக்கலாம், நான் கேட்கல என்ன யூனிவர்சிட்டின்னு. அப்புறம் ஆக்லாண்டில் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி இருக்கும், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு. தமிழர் பார்த்தது நீங்கள் ஹாப்பியா? சர்ப்ரைஸ் தானே? சரி, ஏன் இதுக்கு கியூபான்னு பேர் வந்தது அதை பார்த்துருவோமா? ஸோ அப்போ அந்த இடங்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் சர்வே பண்ணுவோம்ல லேண்டையெல்லாம், அதுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து நிலத்தை அளக்கிறவங்க சர்வேயர்ஸை வந்து கப்பலில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த கப்பல் பேர் தான் கியூபா. ஸோ அப்படி வந்த சர்வேயர்ஸு இங்கெல்லாம் வந்து சர்வே பண்ணி இங்கெல்லாம் தங்கியிருக்காங்க அந்த டைமில். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கியூபா ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஸோ கப்பல் பேரில் ஸ்ட்ரீட் நேம், கண்ட்ரிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இந்த அட்டகாசமான ஒரு யூனிக்கான கியூபா ஸ்ட்ரீட்டில் இந்த ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பயங்கரமான வித்தியாசமான ஒரு விஷயம். 1969 தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம்னு வைங்க, தண்ணியை திடீர்னு எடுத்து யார் மேலேயோ தெளிச்சு விட்டுரும். பாப்பா நம்ம மேலே தெளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, சடனாக எங்கேருந்து எப்படி வரும்னே சொல்ல முடியாது. ஃபுல்லாக கீழேருந்து பம்பு போட்டு எடுத்திருக்காங்க. எதில் தண்ணி அங்கங்கே இருக்கும், டக்குன்னு எதுலேயோ ஒன்று இருந்து கொட்டும். ஸோ பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கெட் ஃபவுண்டனுங்க. ஆமாம், நிறைய பக்கெட் இருக்குதுல்ல, அதனால் இதுக்கு பேர் பக்கெட் ஃபவுண்டன். 1969 வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கைனட்டிக் ஸ்கல்ப்சர். இங்கே பார்த்தீங்களா என்னென்ன வேலையை பற்றி பாருங்க இது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபவுண்டன். எத்தனையோ ஃபவுண்டன்ஸ் பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பாருக்குது. தெரிக்குது, எப்படி தெரிக்குது பாருங்கள், சடனாக இதாவது பாருங்கள். அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நினைச்சிருப்பீங்க பாருங்க, இங்கே எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க தண்ணி. ஸோ இப்படி நடந்து யாராவது போகுது இதை கண்டுக்காமல் போயிருந்தாங்கன்னா டப்புன்னு ஊற்றி விட்ரும். எந்த பக்கெட்டு எந்த திசையில் எப்போ வந்து தண்ணியை ஊற்றுன்னே சொல்ல முடியாது. அதுதான் இந்த பக்கெட் ஃபவுண்டன். எப்படி லைட்டாக தெரிச்சிருச்சா உங்கள் மேலே? தெரிச்சிருச்சா? இதுதான் எதிர்பார்த்தது. சூப்பர்ல. இந்த ஸ்ட்ரீட்டு அப்படி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீட்டு. இதில் வந்து சரி ஆனது ஆகிப்போச்சு, கியூபா பேர்லேயே அமைஞ்சு போட்டு இந்த ஸ்ட்ரீட்டு. ஏன் கியூபா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண என்னன்னு சொல்லிட்டு ஃபிடல் பேர்லேயே, கியூபாவோட தேசத்தந்தை ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் பேர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி கடை, சாப்பாடு கடை. ரெஸ்டாரண்ட் சொல்லக்கூடாது, கஃபே, ஃபிடல்ஸ் கஃபே. அங்கே நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்ட சாப்பாடு. சாப்பிட்டு போகலாமா? லஞ்ச் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு அப்படியே போகலாம் வாங்க. இன்றைக்கி வயசானவங்க ஒருத்தவங்க பஸ்ஸில் வந்தாங்க, தான் சொன்னாங்க இன்றைக்கி பர்ஃபெக்ட் டே. வெலிங்டன் இந்த மாதிரி விண்டியாக இல்லாமல் அமைதியாக நான் வந்து ரேராக தான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. இது சம்மர் தான் இருந்தால் கூட இந்த சம்மர் ஒழுங்காகவே வந்து உங்களுக்கு வெயில் அடிக்கலைங்களாம்மா. நிறைய காற்று, மழை, புயல்னு ஒரு மாதிரி இந்த சம்மர் இவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை. அதனால் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறதே அவங்களுக்கு பயங்கர அபூர்வம். அதுவும் பாருங்க, வானம் வெறும் நீல நிறமாக கொஞ்சம் கூட மேகங்களே இல்லாமல் பார்க்குறது ஒரு அபூர்வம் தான். அது காற்று இவ்வளோ கம்மியாக. பாருங்கள், வந்து விட்டோம் கியூபாக்கு அப்புறம் மீண்டும் ஃபிடல்ஸ் கஃபே, சாரி ஹவானா. சே, கியூபாவின் தலைநகரம் அவங்க பேர்லேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹவானா பார். இதுக்கும் கியூபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அமைஞ்சு போச்சு கியூபா சீட்டுங்கிறதுனால அந்த நேமை யூஸ் பண்ணி கியூபா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வச்சுருக்காங்க. என்னங்க மூடிட்டாங்களா? 2 PM மணி 2:15. திரும்பவும் ஏதோ ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அட கொடுமையே, க்ளோஸாக இருக்குதுங்க ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, இன்றைக்கி நமக்கு நேரம் சரியில்லை. ஏதோ கடையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்களான் இருக்குது. பார்ப்போம் இந்த சி மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கா, சீப்பாக இருக்கான்னு. இல்லைன்னா இங்கேயே ஆர்டர் பண்ணி சீ ஃபுட் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டு போயிடலாங்க. இந்த நியூசிலாண்டோட ஃபேவரட் உணவான ஃபிஷ் அண்ட் சிப்ஸே சாப்பிட்டு போயிடுவோம். விலையெல்லாம் ஓகேவாக இருக்குமா, கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது கம்பேரிட்டிவ்லி. சாப்பிட்றலாங்க இங்கேயே, கண்டிப்பாக ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சீப்பாக இருக்குது.
இப்போ எப்படி நம்ம மீன் கடையிலே மீனை வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. இல்லை கிலோ 2500 ப்ரான்ஸ் ஜாஸ்தி, சில மீன்லாம் சீப்பாக இருக்கும். இப்போ இந்த மீன்லாம் வந்து $37, $1700. ஓகே தான் 1700 ஏன்னா எல்லாம் வெட்டி ப்ராஃபிட்டாக வச்சுருக்காங்க. இருங்க நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டேங்க. இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சீப்பாக இருந்தது. இது வந்து $16, அதாவது $800 கிலோ பேன் சோல். ஸோ இது வந்து ஒரு பீஸ் சொன்னேன். அந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருந்தது. இந்த மீன்லாம் பரவாயில்லைங்க, $600 கிடைக்குது. மோக்கி கட்டட். சில மீன் தான் ரொம்ப காஸ்ட்லி, $2000, $1500 ரேஞ்சுக்கு போகுது. அப்புறம் வந்து இந்த ப்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 கிலோ $60. நான் வந்து 100 கிராம் கேட்டேன், $6க்கு 100 கிராம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 100 கிராம் ப்ரான்ஸு, 200 கிராம்ஸ் ஃபிஷ்ஷு. சமைக்கிறதுக்கு 100 கிராமுக்கு $2.50. ஸோ மொத்தம் $7.50. மொத்தமாக பார்த்தீங்கன்னா $17. ஓகே, ரெடி ஆகிடுச்சு நம்ம ஐட்டம். தேங்க்யூ பிரதா. தேங்க்யூ. பாருங்க, திற சாப்பிட்றலாம். $17 ப்ளஸ் இந்த சாஸ் வேறு வாங்கினாங்க, அது தனியாக ஒரு 90 சென்ட்டு. இது கேட்டுக்கு இது $50. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. சாஸ் இல்லாமல் நல்லா இருக்காது. பட் பெப்பர் சால்ட்டு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பேட்டர் தாங்க இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை சாப்பிடுவோமா? இந்த ப்ரான் பஜ்ஜி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க, சால்ட்டு பெப்பர் எல்லாம் தூவியாச்சு, சாப்பிட்றலாமா? வெயில் இந்த பக்கம் அடிக்குது, அதை மாற்றி கொண்டேன். சாஸு இறந்தா பத்தலை. இது 200 கிராம். இந்த மீன் வந்துருச்சு பாருங்கள். மீன் வந்த உடனே பறவைகள்லாம் வந்துருச்சு சாப்பிட. பாருங்க மீன் ஃபிஷ்ஷு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வேறு விதமான டேஸ்ட்டு. இந்த மீன் வந்து சோல் மீன், முள்ளோடு இருக்குது, பட் நல்லா இருக்குது டேஸ்ட். மீண்டும் ஒரு ப்ரான்ஸ் உண்மையாக சாப்பிட்டு கிளம்புவோம். பட் வித்தியாசமான முறை இது, வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுக்குறது. வாங்க, சாப்பிட்டாச்சு, ஒரு குட்டி பிரேக் எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது இந்த வெலிங்டன் நகரத்தோட ஒரு முக்கியமான ஐகானிக் ஹிஸ்டாரிக் டெஸ்டினேஷனுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இப்போ தாங்க எனக்கு புரியுது, இது என்ன தான் வந்து இந்த வழி நெடுக்க அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் கியூபா சீட் இருந்தால் கூட இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து பெடஸ்ட்ரியன் சீட்டுங்க, மக்கள் நடைபாதை. அதுலெல்லாம் வந்து கார் போகலாம் பாருங்களேன். இதில் வரமாட்டேங்குது, இதில் லெஃப்ட் ரைட் போயிடுங்க. நான் நினச்சேன் ஃபுல் கியூபா சீட்டுமே வந்து நடப்பாதை மட்டும்தான் நினச்சிட்டேன், கிடையாது. அதில் இந்த ஒரு 200 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து இது பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டு. இது சொல்ல மறந்துட்டேங்க, முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் வந்து 1960s to 80s அந்த டைமில் வந்து இது ரெட் லைட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது இந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு டூரிஸ்ட் இடமா மாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குமே இங்கே இந்த இடம் தான் மெயின். அவங்க நிறையா இங்கே வந்து அவங்களோட ஏதாவது இந்த கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்ஸு அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து கொண்டாடுவாங்க. கியூபா மறுபடியும் மீண்டும் போவோமான்னு தெரில, பட் கியூபா ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பி தானே நீங்கள்? மறக்கவே முடியாத பயணம் கியூபா. எப்பேற்பட்ட கேயாஸு எதுவுமே கிடையாது, புல்லை புகுந்து பட்டையை கிளப்பிட்டு வந்தோம். பட் இங்கே அந்த மாதிரி இல்லைங்க, இடம் அந்த மாதிரி இல்லை. அதனால் நமக்கு அந்த அனுபவம், எனக்கு அனுபவம் கிடைக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவம் கொடுக்குற இடம். இங்கே எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. என்ன தான் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லைனாலும் சில இடங்களில் வெளியில் போகிறதுக்கெலாம் இப்போ கார் ரெண்டில் தான் எடுத்தாகணும். ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அனுபவம். கியூபாவை இங்கே எதிர்பார்க்கக்கூடாது, இங்கே மாதிரி கியூபாவை எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் இதில் பெரிய டேக்அவேவே. இப்போ நானே திரும்ப கியூபா போனால் கூட எனக்கு அதை திரும்பவும் அதே கியூபா எபிசோட் அளவுக்கு வந்து இன்டென்சிட்டி கொண்டு வர முடியுமான்னு தெரில. ஏன்னா அது இயற்கையாக அமைஞ்சுது, அது வந்து எல்லா தடவையும் அமைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது கியூபா பற்றி. ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே தெரியாத ஒருத்தன் ஒரு கேஎஸ்குள்ள குதிச்சா என்ன ஆகுங்கிறது அந்த கியூபா சீரீஸ். இப்போ போனோம்னீங்க எனக்கு ஓரளவு எப்படி இருக்குன்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் நம்ம திரும்ப அதே அனுபவத்தை கொடுக்க முடியாது சார். அதுதான் இதில் இருக்க மேஜர் ஒரு இது. கேயோட்டிக்காக பெருசாக எதுவுமே வளர்ச்சி அடையாத நாட்டில் உள்ளே புகுந்து அப்படி வெளியே வர்றது தான் வந்து நம்ம ஸ்டைலு. பட் அது எல்லா கண்ட்ரிலையும் அந்த நடைமுறையை செயல்படுத்த முடியாது, அப்படி அமையாது. அது அமையாது தான் எல்லாமே. பிஎன்ஜி மாதிரியோ ஒரு கியூபா மாதிரியோ எல்லா நாடும் அமையாது. சைனா ஜப்பானில் நம்ம நினச்சாலும் அப்படி நடக்காது. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் சொல்லுங்கள். என்ன இருக்கோ அப்படியே காட்டுறோம், உள்ளது உள்ளபடி. இப்போ உள்ளது உள்ளபடி
வெலிங்டனோட ஸ்பெஷலாக போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த அட்டகாசமான வித்தியாசமான ஒரு கேபிள் காரில் தான் பயணிக்க போகிறோம். இது வந்து ஃபியூனிகுலர் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் வந்து இது ஒர்க் ஆகுது. நம்ம இவி கார்ஸு ஹைபிரிட் கார்ஸ்லாம் இருக்குல்லைங்க, அது மாதிரி தான் கான்செப்டே நம்ம பேசுவோம். ஸோ இங்கேருந்து அந்த கெல்போர்ன் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த மலை மேலே இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இது விட்டுருக்காங்க. ஒரு பழங்காலத்து கேபிள் கார், நியூசிலாண்டோட ஓல்டஸ்ட் கேபிள் கார். அங்கே தான் போக போகிறோம் வாங்க. 120 வருஷம் பழமையான கேபிள் காருங்க. 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் 1880s ஆரம்பித்து 1902 தான் வந்து இது ஓப்பன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இது டூரிசம்காக மாறிடுச்சு. மைட்டா இங்கே கென்பன்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, அது சப்பர்பு கணக்கு. ஸோ அங்கேருந்து மக்கள்லாம் வந்து நம்ம லைட்டாக மலையிலேருந்து இங்கே டவுனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறதுக்காக மக்களோட பயணத்துக்காக ஆரம்பித்த ரயில்வே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புகழ் பெற்று இப்போ ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. வெல்லிங்டன் வந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த வெல்லிங்டன் கேபிள் கார். ஆக்சுவலாக கேபிள் கார்னே பேர் வச்சிருக்கக்கூடாது, ஃபினிகுலர் ரயில்வே இருந்துட்டு போகட்டும். கேபிள் கார்னு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். 1 வே வந்து 6.50, ரிட்டர்ன் வந்து 12. நம்ம 1 வே மட்டும் எடுத்துப்போம், ரிட்டர்ன் நடந்து வந்துடலாம். நடந்து வர்றதுக்கும் வழி இருக்குது. தேங்க்யூ. ஸோ இங்கே உள்ளே போகணுமான்றிருக்கேன். ஸ்கேன் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க. இது தாங்க இந்த ஃபினிகுலர் ரயில்வே. இப்படி ஸ்லாண்டிங்காக போகுது பாருங்கள். நம்ம ஜம்முன்னு சோலோ இதில் உட்காந்துருவோம். சிட்டி சென்டர்லேருந்து அந்த கெல்பர்ன் கிராமத்துக்கு போக போகிறோம். 120 மீட்டர் தான், ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் மெதுவாக. இது ஆப்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிற இதுலங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இவி ஹைபிரிட் கார்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது மோட்டரே வந்து ஜென்ரேட்டராக செயல்படும். இந்த பிரேக் அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த எனர்ஜியை வந்து இது பண்ணிவிட்டு மறுபடியும் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் போகிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த ஃபினிகுலர் ரயில்வே வந்து இது பண்ணியிருக்காங்க 1902 இது வந்து நியூசிலாண்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் ஃபெனிகுலர் ரயில்வேங்க. இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரெகுலர் கேபிள் கார்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. 3 டனல் இருக்குது. 3 டனல் கிராஸ் பண்ணால் தான் நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு டனல் போயிட்டுருக்கோம் பாருங்கள். மலையை குடஞ்சி டனல் கட்டி அதுக்குள்ளே கேபிள் கார் ஃபினிகுலர் ரயில்வே விட்ருக்காங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அந்த டைமில் எப்படி இது கட்டினாங்கன்னு. அலெக்சாண்டர் டேர்ன்பில் லைப்ரரி. மக்கள் எப்படி போயிருக்காங்க பாருங்கள். 120 வருஷம் மக்கள் பயணம் பண்ணிட்டுருக்காங்க இதில். ஸோ ஒரு லெவல் வந்திருக்கோம். ரோடும் இருக்குது, பட் இதில் போகிறது ஒரு பேரானந்தம்னு வைங்களேன். ஆப்போசிட்டில் ஒன்று வருது, இருங்க அப்படியே அதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஒரு ட்ராக்கு தான், பட் ஆப்போசிட்டில் வர்றது நின்று அதுக்கப்புறம் வந்து இதாகிடுங்க. ஒரே ஒரு ட்ராக்கு தான். இப்போ இடையில பாருங்கள், நம்ம அது வந்து அங்கே வந்துடும், நம்ம இது போயிடுவோம். கரெக்டாக ஒரே ட்ராக்கே 2 பேருமே யூஸ் பண்ணுறாப்புல. கீழே வந்துட்டுருக்கோம். வந்துருச்சு பாருங்கள் ஆப்போசிட்டில். இது இடையில ஒரு ஸ்டாப் வேறு இருக்குதுங்க. இறங்கிட்டாங்க, ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஹாங்காங்கில் ஒரு இது இருக்குது ஃபினிகுலர் ரயில்வே. நான் போயிருக்கேன் நான் யூடியூப்க்கு முன்னாடி. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு, செலமன்கா அப்படிங்கிற ஒரு கிராமம். ஸோ அந்த பக்கம் கடல் தெரியுதா, மலைக்கு அந்த பக்கம் கடல். நம்ம அந்த பக்கம் சிட்டி சென்டரு, அதை தாண்டி அந்த பக்கம் கடல். இந்த பக்கம் மலையில் இருக்கிற இந்த கிராமம். கிராமத்துக்காக மட்டும் வரல, வேற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் அப்படி பார்த்துட்டு தான் இறங்கணும் கீழே. அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே. வித்தியாசமாக ஒரு பயணம். இப்படி 45 டிகிரியில் சூப்பராக ஏறிட்டு இருக்கோம் மேலே. அப்புறம் கடல் தெரியுதா, செம்மையாக இருக்குது கடல். வந்துட்டேங்க, ஃபைனல் ஸ்டாப் வந்தாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய். ஒரு பழங்கால ஹெரிட்டேஜ் பிரிட்டிஷ் டைப் ஒரு ஃபியூனிகுலர் வியூ அருமையாக இருக்குது. வெலிங்டன் கேபிள் கார். இந்த பக்கம் வியூ இங்கேருந்து பார்க்கலாம். இருங்க, போட் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ ஏற்பட்ட வியூ பாருங்கள். அப்படி இங்கேருந்து பார்த்துட்டு போயிடலாமா போகிறத. இந்த பக்கம் ஹார்பரு இங்கே தெரியுதா, கப்பல் நின்றுருக்கு. நம்ம வந்த கப்பல் இன்டர் ஐலாண்டர். இந்த அழகாக ஒரு குட்டி பேல தான் மொத்த சிட்டியே ஃபார்ம் ஆகிருக்கு, வெலிங்டன் சிட்டி சென்டர். மற்றபடி அந்த சைடு இப்போ நம்ம இருக்கிறது இது எல்லாமே சப்பர்ப்ஸ், அவுட்ரு.
கடல் நல்லா உள்ளே வந்துட்டு போயிருக்குங்க. பயங்கரமான பே, வெலிங்டன் பே. ஆக்சுவலாக பேர் இந்த கடல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சி அந்த பக்கம் இருக்குது. ரோஹன் ராயல் கார்டு, லார்ட் ஆஃப் த ட்ரைலாஜி ஞாபகம் இருக்கா? இவர் பீட்டர் ஜாக்சன் இங்கே தான் எடுத்தார். இங்கே லொக்கேஷன்ஸ் இருக்குது, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், அதுக்குன்னு தனி டூர்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த வெலிங்டன் வந்து ஒரு சினிமா எடுக்கிற சிட்டிங்க. நிறைய ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, ஃபிலிம் ஸ்டூடியோ சிட்டி. வெலிங்டன் நியூசிலாண்ட்லேயே படம் எடுக்கிறதுனா வெலிங்டன் தான் எல்லோரும் வருவாங்க. ஸ்டூடியோஸ் இருக்குது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஸ்டூடியோஸ் இருக்குது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, அவதார் படத்துக்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணது எல்லாமே இங்கே இருக்க ஸ்டூடியோஸில் தான். இங்கே பாருங்கள், கிளம்பி விட்டது வெலிங்டன் கேபிள் கார் மீண்டும் கீழே. அப்படி இங்கே போனோம்னு வைங்க, சூப்பராக பார்த்துடலாம். எப்படி போகுது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல இந்த வியூவு. ஆப்போசிட்டில் இந்த கடலுக்கு அதுக்கும் பிரமாதமாக இருக்குது போங்க. இப்போ கீழே பாருங்கள் ரோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து இது மாதிரி ரோல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ரீஜெனரேட்டிவ் மெக்கானிசமில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரேக் மூலிமா. வா, சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த பிரமாதமான வெலிங்டன் கழுகு பார்வையும் பார்த்தாச்சு, கேபிள் காரையும் பார்த்தாச்சு. அப்படியே மேலே வரதையும் பார்த்துட்டு, இந்த மாதிரி 45 டிகிரி கேபிள் கார் நீங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க. ஹாங்காங்கில் இருந்திருக்கு இதே மாதிரி. இப்போ நான் இங்கே தான் பார்க்குறேன். ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். சூப்பர். எக்ஸிட் அப்படியே நான் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். இப்போது மேலே இருக்கிற கிராமத்துக்கு ஜம்முன்னு போய் இந்த பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்ப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க வெலிங்டன்லேயே. இவங்க அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பிடிச்சதுக்கு அப்புறமே 1850ஸ்லேயே கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 64 ஏக்கரில் அமைஞ்சிருக்குதுங்க. அது இந்த நகரம் உருவான உடனேயும் பண்ண முதல் வேலை இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைச்சது தான். ஸோ இங்கே முக்கியமாக என்ன விஷயம்னா, இந்த நியூசிலாண்டுக்கே உரிய இவங்க நேட்டிவ் தாவர வகை இனங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இது என்ன தான் மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த தீவுகள் நார்த் சவுத் ஐலாண்ட்லாம் தோண்டியிருந்தால் கூட மனித நாகரிகங்கள் வந்து ரொம்ப லேட்டாக உள்ளே வந்ததுனால இங்கே இருக்கிற செடி கொடி மரம் விலங்குகள் எல்லாமே ரொம்ப ஒரு அரிய வகை விஷயமா இருக்குதுன்னு வைங்களேன். மிருகங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, உயிரோடையே இல்லை. சில பறவை இனங்கள்லாம் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டாங்க அந்த மாவோரி. இது அவங்க நிறைய காடுகள் அடித்து விவசாயம் பண்ணாங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அந்த தாரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இதெல்லாம் இந்த நார்த் ஐலாண்டில் விளையும். இப்போ அதிகமாக வந்து மௌரி வந்து சவுத் ஐலாண்டில் போகலைங்க. அங்கே ரொம்ப குளிர் ஜாஸ்தி, ஐஸ் மவுண்டன்ஸு கிளேசியர்ஸ்னு இருக்க இடம். இதே இந்த நார்த் மவுண்டனில் இங்கெல்லாம் பெருசாக ஐஸே வராது. ஈவன் வின்டரில் கூட மேக்ஸிமம் -1 -2 அந்த ரேஞ்சு தான் மினிமம். மோஸ்ட்லி வின்டரில் கூட இங்கே வெலிங்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி 7 டிகிரி 10 டிகிரி அப்படி தான் இருக்கும். சம்மரில் இப்போ 25-30 வரைக்கும் போகும். இப்போ ஒரு 24-25 டிகிரியில் இருக்கும். ஸோ அதனால் மாவோரி வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்காங்க, நார்த் ஐலாண்டில் தான் இருந்தாங்க. அது இப்போ இங்கே கூட கிடையாது, சென்ட்ரல் நார்த் ஐலாண்டில். அதாவது இந்த ரொட்டாட்டுவா நம்ம போகிறோம், அதெல்லாம் நம்ம போய் பார்க்க தான் போகிறோம் மௌரி இந்த மக்கள் எல்லாம். ஸோ அங்கே தான் அதிகமாக வந்தாங்கன்னு வைங்களேன். தங்கி அங்கே உங்களுக்கு முக்கியமாக அங்கே நிறைய இது இருந்ததுங்க, எரிமலை எல்லாம். ஸோ அதனால் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் இருக்குது. விவசாயத்துக்கு ஏற்ற இடம். இது எல்லாமே ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து சாகுபடி பண்ணி சாப்பிட்டாங்க. நியூசிலாண்டோட நேட்டிவ் மரங்கள் நான் சொன்ன மாதிரி யுவர் பிஹைண்டு என்ன மரம் இதைத்தான் சொல்கிறாங்களா? இதெல்லாம் நியூசிலாண்டுக்கே உரித்தான தாவரங்கள்ங்க. பூச்சிகள் சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது. இது பாருங்கள், இதுவே வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துருக்குமே எனக்கு ஆகுது. பச்சை கலர் புழு அப்படி நெளிகிற மளியே இருக்குல்ல இந்த மரம். எங்கே பார்த்துருக்கீங்களா உலகத்தில் இந்த மரத்தை? இப்படி காஞ்சி போய் கிடக்குதுங்க. ஸ்ப்ரிங்கில் வந்தால் இன்னும் வேறு விதமாக அழகாக பார்க்கலாம். செப்டம்பர் அக்டோபரில் வந்தீங்கன்னா இது பூத்து குலுங்கும் செடிகள். இந்த மரம் பாருங்க, இதுவும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தா இந்த ஆலுவேரா சோத்துக்கத்தாழை மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கா. ஆனால் அது கிடையாது. சோத்துக்கத்தாழை அப்படி தொட்டாலே அப்படி பால் வரும். இதுக்கு முன்னாடி இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து தஜிகிஸ்தானில் போயிருந்த ஞாபகம் இருக்கா? பஸ்ஸில் போயிட்டு வரும்போது வந்து நம்ம லாஸ்ட் பஸ் கிளம்பினாங்கன்னு நினைக்கிறேன். மேபி லிஃப்ட்டு கேட்டு வந்தோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வித்தியாசமான ஒரு இடம். அதில் உள்ளே போய் கூட வழி தெரியாமல் போய் ஒரு அட்வென்ச்சராக அமைஞ்சுதே. டிஸ்கவரி கார்டன். யூ ஹவ் ரீச் த எண்ட் ஆஃப் டெரா புக்கா. அதுலேயும் அது டெரா புக்கா வேர்டெல்லாம் மாவோரி லாங்குவேஜில் பயங்கரமாக இருக்குப்பா. இந்த மரத்து பேர் நியூசிலாந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸ். அவ்வளோதான், ட்ரீ ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க.
ட்ரீ ஹவுஸ் இல்லைங்க, இது ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே அந்த பக்கம் போயிட்டோம்னு வைங்களேன், பஸ் இருக்குது டவுன் போகிறதுக்கு. நம்ம கீழே பஸ்லேயே போயிடலாம். வாங்க அப்படியே போயிட்டுருக்கோம் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வெளியே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காங்க. அதில் வந்து பஸ் ஏறினோம்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிடலாம். மணி வந்து 5:30 கரெக்டாக. இங்கே வந்து இப்போ தான் பார்த்தேங்க 8 மணிக்கு சன்செட்டுங்க. அதாவது வின்டர் போக போக முடிய சன் செட் ஆகிற டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வந்து இறங்கும்போது 9 மணிக்கு சன்செட் ஆனது, இப்போ ஆல்மோஸ்ட் 8:15 வந்துருச்சு. சரி, நல்லா இருக்குல்ல இந்த பொட்டானிக்கல் கார்டன்? ஒரு வித்தியாசமான ஒரு சிட்டி டாப்பில் ஒரு பச்சை பசையில் அனுபவம். ஃப்ராக்ரண்ட் கார்டன், லாவெண்டர் கலர் பூ அழகாக இருக்குது. ஹலோ ஹாய். வெரி கன்ஃபியூசிங். இங்கே பாருங்க, லாவெண்டர் கலரில் பூ இருக்குது பாருங்க, இது ஒயிட் கலரில் இருக்குது. பாய் பாய். அங்கே தாங்க அந்த சைடு தான் பஸ். இந்த வெலிங்டனோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஓரியண்டல் பே பீச் அதுதான் போகிறோம். அழகான குழந்தைகளுக்கு பிடித்த இந்த அழகான குட்டி வாத்துக்கள் எப்படி குப்புறப்படுத்து நீச்சல் அடிக்குதுங்க. பாருங்களே, திரும்ப அதே பண்ணுது. இந்த பக்கம் கருப்பு பார்த்து, அந்த பக்கம் வெள்ளை பார்த்து. டக் ஃபுட். ஓ, அந்த ட்ரீ ஹவுஸில் கிடைக்க மாட்டிருக்கு, அது வாங்கி நம்ம போடலாம் மாட்டிருக்கு. ஸோ முதல்ல இங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு அப்படியே ஜாலியாக ஒரு பார்க்குக்கு போயிட்டு ரிலாக்ஸ்டாக குழந்தை ஃபேமிலியோடு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு இதுக்கு ஏற்ற இடங்க இது. மெயின் ரோட்டை பஸ் ஸ்டாப்க்கு நடப்போம். அதாச்சு, இங்கே தான் பஸ்ஸுங்க, 2ஆம் நம்பர். வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க, வந்து விட்டோம் மறுபடியும் சிட்டி சென்டருக்கு. அந்த பே பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பீச் நோக்கி போகலாம், ஓரியண்டல் பே பீச். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணுங்க. ஃபைனலி இந்த வெலிங்டனோட அற்புதமான பீச்சான ஓரியண்டல் பே பீச் பக்கத்தில் வந்துட்டோங்க. அங்கே இப்படி போகணும், நடந்து போனால். இதுதான் பீச் ரோடு. இந்த பக்கம் பாருங்கள், பிரமாதமான ஹார்பர். லாம்ப்டன் ஹார்பர்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலி வெலிங்டன் ஹார்பர்னு சொன்னேன், லாம்ப்டன் ஹார்பர். And what do you call this camera? DJI Action 6. DJI Action 6. And it comes with a speaker? No, it is extra accessory. Yeah, we need to buy. Quality is good. Yeah, very good. I'm also a YouTuber, so. Yeah. Nice to meet you. What's your name? Ajay. Ajay. Nice to meet you. Thank you for. Are you from Indian origin? I'm from India. Okay. From Punjab. Punjab. I've Okay. been here for 10 years. Okay. I'm a seasoned mindset entrepreneur. So. Okay. Entrepreneur is one thing, but I have a product called, some online courses. Okay. So I do YouTube video and tell them to buy my online course. Oh, okay. So I'm a very professional businessman. Okay. But thank you so much. Nice to meet you. $400 DJI. Action 6. DJI Action 6. Yeah. What brand? You just Google, you will get everything. Action. Yeah. Bye. Bye, thank you. Okay. இங்கெல்லாம் பெருசாக யாரும் எதுவுமே வந்து திட்டுறதோ இதுவும் கிடையாதுங்க. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா இந்த அழகழகான உடன் வீடுகள். இந்த பிரைட்டன் ஹவுஸ் கிரைஸ்ட்சர்ச்சில் பார்த்தோம்ல, மெல்போர்ன்லேயும் இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி உடன் வீடு இருக்குது பாருங்கள். இந்த வார்ஃப் பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாம் லக்ஸுரி யாட்ஸ். அந்த பக்கம் ஹார்பர், இந்த பக்கம் பீச். இப்போ பீச்சுக்கு தான் போகணும். ஃபைனலாக இந்த வெலிங்டனோட ஹேப்பனிங் பீச் ஓரியண்டல் பே பீச் வந்தாச்சுங்க. பரபரப்பாக இருக்குது. சாயங்காலம் 6:15 எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி சன்னி டேங்கிறதுனால சன் பாத் எடுக்கிறது, குளிக்கிறது கடலில் அப்படின்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இன்றைக்கி சன் வந்ததுனால எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது இடம் பாருங்கள். அது வரைக்கும் நீந்தியெல்லாம் போயிட்டு அந்த ஒரு பாறை மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி நின்றுருக்காங்க பாருங்கள். ஃப்ளோட்டிங் பாறை. பாட்டிமாலேருந்து தாத்தாக்கள் வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தண்ணி டெம்பரேச்சர் அரௌண்ட் ஒரு 20 டிகிரி இருக்குங்க. கூலாக தான் இருக்கும், பட் ஓகே, இவங்களுக்கெல்லாம் பழகியிருக்கும். பறவைகள் அங்கே அப்படியே உட்காந்துருவோம். இடம் சூப்பராக இருக்குது பீச்சு. நிறைய அந்த கழுகுகள் மாதிரி பறவைகள்லாம் வந்துருக்கு. அங்கே பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள்.
ஏதோ பச்சை கடலில் தாவரமாட்டு இருக்கு, சீ கிராஸு சீவீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதான விஷயமாட்டு இருக்கு. வந்து அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்குதுங்க. இங்கே ஒருத்தர் நீந்திட்டு இருக்காரு, சரியான வியூ. இங்கே பாருங்களேன், இந்த தாவரம்லாம் இருக்குது பாருங்க. என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஏதோ ஒரு பழைய இது மாதிரி இருக்குது. 2 பறந்துருச்சு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த லுக்கு. யாரோ ஒருத்தர் அங்கே நீந்திட்டு இருக்காரு, தெரியுதா? பாருங்க, சிப்பி, இந்த கடல் தாவரம் இதெல்லாம் வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு வருது. அங்கே பாருங்க, சீ மஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்குது வித்தியாசமாக. ஜம்முன்னு வந்து நின்றுட்டு இருக்குது, மெஜஸ்டிக்காக அப்படி பார்த்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம போகிறது அந்த பக்கங்க, மவுண்ட் விக்டோரியா பீக்குன்னு சொல்லிட்டு. பீக் கிடையாது, ஒரு லுக் அவுட் பாயிண்ட். மலை மேலே நின்று நம்ம பார்த்தோம்னா ஃபுல் இந்த கம்ப்ளீட் ஹார்பர் வெலிங்டன் வியூவே வந்து கழுகு பார்வையில் பார்க்கலாம். ஸோ அங்கே போய் தான் முடிக்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, அது உங்களுக்கு கூடிய விரைவில் தெரியும். ஓகே, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணியாச்சு. விரைவில் ஒரு நண்பரை சந்திக்க போகிறோம். நியூசிலாந்து வெலிங்டன் தமிழர். அவர் வந்து யாருன்னா, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம வந்தது இன்னும் நம்ம வீடியோஸே வரலையே. இவர் இருக்கார்ல நம்ம கௌதம் அண்ணா, எப்படி அந்த இவங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்தாரு, குயின்ஸ்டவுன் ஏதோ குரூப்பில் போட்டுட்ருப்பார்ட்டுருக்கு, நியூசிலாண்டு இந்த குரூப், தமிழர் குரூப்பில். அதை பார்த்துட்டு இவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி வெலிங்டன் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நேற்று ரிப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. நேற்று அவங்க கரெக்டாக மெசேஜ் பண்ணாங்க, எப்போ வரீங்கன்னாங்க. வந்துக்கிட்டே இருக்கேன் ஃபெரியில் அப்படின்னா. மறக்காமல் நாளைக்கு நைட் பீட் பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு கூப்பிட்டே இருக்காங்க. சரி இப்போ மெசேஜ் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்கன்னு. பீச்சுக்கு இருக்கேன்னா. சரி நாங்கள் வந்துடுறேன், உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த சன்செட் பாயிண்ட் மவுண்ட் விக்டோரியா பீக் பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு. ஓகேவா? சரி, அவர் வராரு, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வந்துட்டாருங்க நம்ம நியூசிலாந்து தமிழர், வெலிங்டன் தமிழர், அப்சல் பிரதர். ஹலோ பிரதர். குட். நான் எதிர்பார்க்கலங்க, இல்லை சும்மா உட்காந்துருக்கேன். நான் இப்போ தான் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சேன். வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு கால் பண்ணி வரும்போது டப்புனு வந்து பின்னாடி வந்து தட்டுறாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் வந்து ஒரு 13 நாள் ஆகுதோ? 12ஆம் தேதி வந்தேன். 13 நாள் கரெக்டாக. ரைட். சவுத் ஐலாண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நேற்று ஃபெரி எடுத்து நார்த் வந்தாச்சு. ரைட்டு. அங்கே இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வாட்டர்லூ ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். வெலிங்டனில் எத்தனை நாள்? ஒரே நாள் தான். நாளைக்கு கிளம்பிடுவீங்க? ஆமாம்மா, இவர் வராங்க, கௌதம் அண்ணா. உங்களுக்கு அவர் மூலியமாக தெரியும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கான்டாக்ட் கிடைச்சது வந்து யஷ்வந்த்னு சொல்லிட்டு. ஓகே, யஷ்வந்தும் கௌதமும் ஆமாம் அவங்க இருப்பாங்க நினைக்கிறேன். அப்படியே அவரு வந்தது. நான் உங்களை வச்சு கண்டென்ட் எடுக்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே எடுப்போம் காரில் போகும்போது எடுப்போம். இங்கே கவர் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு இதை கவர் இதோட முடிக்க வேண்டியது தான், டாப்பியோட. சரி ரைட்டு, போமா? போகலாம் பிரதர். சரி ஓகே வாங்க. ஓகே வாங்க போகலாம் வாங்க. இந்த பிரதர் வந்து சென்னை தமிழர். ஸோ இங்கே வந்து ஒரு 12 வருஷம் ஆச்சுங்களா? 12 வருஷம் ஆச்சு. ஓகே. இங்கே இவங்களும் யூடியூப் வச்சுருக்காங்க. சேனல் பேர் சொல்லிட்டா? சொல்லுங்க. ஓகே. எங்கள் சேனல் பேர் வந்து கிஎன்கா வ்ளாக்ஸ். ஓகே. நாங்களும் தமிழ் ட்ராவல் வ்ளாக்ஸ் போடுவோம். சரிங்க. இந்த மாதிரி ஃபுல் டைம் கிடையாது. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். ஓகே சரி. வந்து நாங்கள் 25 கண்ட்ரீஸ் போயிருக்கோம். ஓகே. நானும் ஒய்ஃபு பாப்பா. ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்கல்ல, ஓகே, அதை ஒரு ஸ்மால் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ட்ராவல் பண்ணாத டைம்லலாம் இங்கே நடக்கிற விஷயங்கள், ஓகே, இங்கே இந்த ரோட் ட்ரிப் பண்ணணும், ஆக்லாண்ட் போகணும்னா, கிரைஸ்ட் சர்ச் பண்ணணும், ஓகே, இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி ஓகே, லைஃப் ஸ்டைல் மாதிரியும் போட்டு விட்டுருக்கோம். ஓகே. ஸோ நியூசிலாந்து வந்தது 2014. ஓகே. MBA படிக்கிறதுக்கு. ஓகே. படிச்சுட்டு ஹாமில்டனில் படித்தோம். சரிங்க. வெலிங்டனில் வேலை கிடச்சிச்சு. ஓகே. ஸோ 2016 இங்கே தான் இருக்கும். 10 வருஷம் ஆகுது வெலிங்டன் வந்து. ஒர்க்கு ப்ளஸ் கப்புள் பிளாகராக இருக்கீங்க. அப்படி சொல்லலாம். கரெக்ட். கிஎன்கா. வைஃப் பேர் கீர்த்தனா. ஓகே. சோ அதுல இருந்து கீ. ஓகே. நான் அஃப்சல் கான். ஓகே. அதுல இருந்து கா. சோ கிஎன்கா. ஓகே. எல்லா கப்புள் பிளாகர்ஸ் ரிதமிக்கா தான் பேர் வச்சிருக்கீங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. சரிங்க. சென்னையில வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஓகே கிஎன்கான்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் படம் ஒன்று வந்து. ஓகே. அதுல நடிச்ச ஹீரோயின் வந்து கரீனா. ஓகே. அர்ஜுன் கபூர். ஓகே. இல்ல நீங்க பிடெக் படிக்கும் போதே ஒண்ணா படிச்சீங்களா சென்னையில? அங்க வேலை பார்த்தோம். ஓ, அதுக்கப்புறம் ஓகே. அங்க லவ் ஆகி இங்க மூவ் ஆயாச்சு. ஓகே. சோ அந்த ஹீரோ வந்து அர்ஜுன் கபூர், அஃப்சல் கான், ஏகே. ஓகே. அந்த ஹீரோயின் வந்து கரீனா, வைஃப் பேர் கீர்த்தனா. சோ டேட் பண்ணும்போது சொன்னேன், ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா ஓகே நம்மளோட ஹேஷ்டேக் வந்து கிஎன்கா தான் அப்படின்னு. ஓகே, சூப்பர். முடிவு பண்ணது அது. சரி. நைஸ் பிரதர். சோ இதான் போயிட்டு இருக்கு. ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா. சரிங்க, நம்ம அப்படியே பிரதர் கூட அந்த மவுண்ட் விக்டோரியா ஹில்லுக்கு போக வேண்டியதான்.
நீங்க வந்த அன்னைக்கும் அதுக்கு 2 நாள் கழிச்சு ஓகே வெல்லிங்டன்ல சூறாவளி பிளஸ் இது வெள்ளம் ரெண்டும் சேர்ந்து ஓகே எங்க வீட்டுலலாம் வெள்ளம் வந்துருச்சு. ஓ சரி சரி சரி. அப்பதான் நினைச்சேன் இவர் வேற இப்போ வரும்போதே மனுஷன் மலையை கூட்டு வந்துட்டாரு அப்படி. அது இதான இது எதிர்பார்க்கல. இந்த சம்மரே கொஞ்சம் சரியில்லையாம்மா, வெதரே ஒழுங்கா இல்லைன்னு சொன்னாங்க சவுத்தில் கூட. சவுத்துக்கும் நார்த்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த சிட்டிக்குமே இது வரைக்கும் பார்த்த சிட்டிஸுமே ஒரு ப்ராப்பர் சிட்டி எஃபெக்ட் இதுதான். ஓகே, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆக்லாண்டில் வரும். அது ரியல் சிட்டி எஃபெக்ட். ஓகே, வெல்லிங்டன் ஸ்டில் ஓகே தான். ஓகே, உங்களுக்கு சிட்டி எஃபெக்ட் வேணும்னா அது ஆக்லாந்து தான் நம்ம ப்ராப்பர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஏன்னா நியூசிலாந்து மக்கள் தொகையே உங்களுக்கு ஒரு 5 மில்லியன் தான். ஆமா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வந்து ஆக்லாண்ட்ல தான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அந்த ஃபீல் அங்கதான் வரும். அதான் ஒரு நியூசிலாந்து ஃபீலே இருக்காது, ஒரு சிட்டி ஃபீல் தான் வருவாங்க. அதான் நீங்க ஆக்லாண்ட்ல இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா வெல்லிங்டன் கிராமம்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்க வந்து ஹாமில்டன் கிராமம்னு சொல்லுவோம். ஓகே, இப்படிதான். சவுத் ஐலாண்டு வேற மாதிரி இருந்தது, பயங்கர ரா அண்ட் ரக்கடா இருந்தது. வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் வேணும்னு தான் அப்படி ஆரம்பிச்சேன். ஏன்னா ஆக்லாண்ட்ல ஃபிளைட் வந்துருந்து பிடிச்சிருந்தேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நாங்க ரெகுலரா ஒரு இது கிடைச்சிருக்கோம். கரெக்ட். ஒரு யூனிக்கான நியூசிலாண்டை தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டன்டினில இருந்து ஆரம்பிச்சது. நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னோட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாப்ல. ஓகே, அப்பதான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, நீங்க உங்க ஐட்னரி சொல்லும்போது டன்டின் ஃபர்ஸ்ட் வரேன். நீங்க யோசிக்கிறேன் டன்டின் எதுக்கு ஃபர்ஸ்ட் வராரு இவரு அப்படி. ஓகே, இல்ல நான் குயின்ஸ்டவுன் தான் பார்த்தேன். அங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுன். பட் அங்க ஃளைட் காஸ்ட்லியா இருந்தது, டன்டின் சீப்பா இருந்தது. சரி, அங்க இருந்து என்ன ஒரு 4 மணி நேரம் தானே. உங்களோட இந்த சீரிஸ் தான் எனக்கு ஃபேவரட், அர்ஜென்டினா. ஏன்னா எனக்கு நாங்க போன கண்ட்ரிலயுமே எனக்கு அர்ஜென்டினா ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. ஓகே, சீசன் 4. ஓகே, நாங்க வந்து ஹனிமூனுக்கு என்ன பண்ணோம்னா ரவுண்ட் த வேர்ல்ட் ஹனிமூன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஓகே, ஆக்லாண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்ஏ போனோம். ஓகே, எல்ஏல ஒரு வாரம். ஓகே, எல்ஏல இருந்து பியூனஸ் ஐரிஸ் ஒரு வாரம். ஓகே, லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்க, அதுக்கப்புறம் பியூனஸ் ஐரிஸ். ஓகே, பியூனஸ் ஐரிஸ்ல இருந்து இஸ்தான்புல். ஓகே, இஸ்தான்புல்ல இருந்து ரோம்ல இருந்து பிரிஸ்பேன் டு வெலிங்டன். பயங்கரமான பிளானா இருக்கு. ஆமாமா, நாங்க என்ன பண்ணோம், கல்யாணத்துக்கு பெருசா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அதுல சேமிச்ச காசு ஹனிமூனுக்கு செலவு பண்ணிட்டீங்களா? ஓகே, அதுவும் ஹனிமூன் வந்து ஒரு சிட்டில ஒரு வீக். நீங்க வந்து ஒரு ஃபுல்லா உங்க சீசன்ல ஒரு கண்ட்ரியே கவர் பண்ணிடுவீங்க. ஆமா ஆமா. நாங்க அது யூசுவலா இல்ல அது ரொம்ப டூ மச் டிராவல் ஆயிடும். ஸோ ஹனிமூன் போகும்போது ரிலாக்ஸ்டா அந்த ஒரு இருக்கணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்லோ டிராவல் பிளஸ் ஒரு இடத்துல இருந்து பேசி வச்சுக்கிறது. ஃபுல் டைம் டிராவலர். ஓகே, சோ நீங்க அது கவர் பண்றது கரெக்ட். ஓகே, எங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும், லீவ்லாம் அவ்வளவு கிடைக்காது. கிடைக்கிற லீவ்ல சரி என்ன பண்ணலாம். ஓகே, கீழே போகலையா உஷ்வாயா அந்த மாதிரி சவுத் போல்? பியூனஸ் ஐரிஸ்ல 5 நாள். ஓகே, இஸ்தான்புல்ல 5 நாள். ரோம், இட்டாலி மட்டும்தான் ரோம், ஃப்ளாரன்ஸ், வெனிஸ் அதெல்லாம் போனோம். ஓகே, ஓகே, தென் பிரிஸ்பேன் வந்துட்டு. ஓகே. ஸோ உங்களோட அண்டார்டிகா vlog எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, மிக்க நன்றி. அது தமிழ் யூடியூப்ல நீங்க தானே ஃபர்ஸ்ட் அண்டார்டிகா? ஆமா ஆமா. எனக்கு அண்டார்டிகா மட்டும் சொல்லுங்க, குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா? இப்போ லைக் என் பாப்பாக்கு 5 வயசு ஆகுது. ஒரு 7-8 வயசுல கூட்டு போனா என்ஜாய் பண்ணுவாளா? இல்ல இஸ் இட் டூ மச் அவளுக்கு? இல்லை, கொஞ்சம் பெருசாகட்டும். பெருசாகட்டும். ஓகே. ஏன்னா அவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு போயிட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயுமே அவங்களுக்கு வந்து குழந்தைங்க பேஸ்ட் கிடையாது எல்லாமே. வாட் இஃப் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஆகாது. டெம்பரேச்சர் உங்களுக்கு சம்மர்ல தானே போறீங்க. இப்போ இங்க அரௌண்ட் 3 degrees -3 குறைவா நான் பார்க்கவே இல்லை அண்டார்டிகா பெனின்சுலா இறங்கி கூட. அது விஷயம் கிடையாது. ஆனா அந்த க்ரூஸ்ல வந்து உங்களுக்கு பயங்கரம் போர் அடிச்சிடும். உங்களுக்கு பெரியவங்களுக்கான விஷயங்கள் தான் இருக்கு, குழந்தைகளுக்கான இது அவங்க எதுவுமே இது பண்ணலாம். அவங்க ஒரு 10-12 வயசு ஆகணும். ஆமா ஆமா. ஓகே, உங்க ஆடியன்ஸுக்கு சொல்லி அது அவ்வளோ டாலர் கொடுத்து நீங்கள் 5,000 இப்போல்லாம் நான் 4,400க்கு போனேன். இப்போ லாஸ்ட் மினிட் டீல் எடுத்தாலே 5 குறைவே கிடைக்காது. அப்படியா? ஸோ 5,000 செலவு பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணலன்னா அப்புறம் இதெல்லாம் போயிடும். அப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சுங்க, மவுண்ட் விக்டோரியா வந்தாச்சு. இங்கே தான் அந்த கழுகு பார்வை பார்க்குற இடம் இருக்குது, லுக் அவுட்டு. போலாம் பிரதர், வாங்க. நீங்கள் தான் பார்த்து எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லணும். உங்கள் ஊர் இந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? உலகமே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. குறைச்சல்லாம் இருக்குதான் செய்யும், எந்த ஊர்ல தான் குறைச்சல் இல்லை. ஓகே இருக்கு. பட் என்னன்னா இந்த லுக்கை வச்செல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போவீங்களா, வருவீங்களா? ஓகே. இந்த ஜனவரி போனோம். எப்பவுமே சம்மரில் அந்த டிசம்பர் ஜனவரி, அதாவது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே. இப்போ பாப்பாவுக்கும் டிக்கெட் ஃபுல் ப்ரைஸுங்கிறதுனால ஓகே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. பட் வீட்டிலேருந்து வராங்க. ஓகே. அப்போ நான் போனேன்னா ஆஃபீஸ்லேருந்து 4 வாரம் தான் லீவ். நியூசிலாண்டில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஓகே மோஸ்ட் எல்லாருக்கும் 4 வீக்ஸ் லீவ். ஓகே. பட் அப்பா அம்மா வந்தாங்கன்னா 3-4 months இருக்கலாம். ஓகே. ஸோ எங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, அவளோட அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. சரி சரிங்க, அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. நீங்கள் யாருக்கு நீங்கள் இந்த இதில் யூஸ் பண்ணலாமே. நான் வந்த மாதிரி இந்த
இந்த ட்ரிக்கை, அதாவது ஜெட்ஸ் ஏர் ஏஷியா வித் ஏர் ஏஷியா காம்பினேஷனில் பிடிச்சா ரொம்ப ஒரு மாதிரி 50,000 ரேஞ்சில் ரவுண்ட் ட்ரிப் முடிக்கலாம். நான் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் அவங்களுக்கு பேக்கேஜ் பிரச்சனை, டிரான்சிட்டு. குட்டி இப்போதான் 5 வயசு ஆகுது. 4 ஃப்ளைட் மாற்றுறது கஷ்டம், தாங்காது மட்டும். நம்ம பாயிண்ட் அவங்களுக்கு வேலையாகாது. கரெக்டாக அடிச்சு பிடிச்சி போயிடுவேன். ஓகே, குட்டிலாம் ஃப்ளைட்டே ஏற மாட்டான். ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். அவங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியன் ஏர்லைன்ஸ் ரெகுலராக போட்டு 1 டிரான்சிட் சென்னை. ஓகே, அதுக்கு அது பீக் டைமில் போட்டால் 1 லட்ச ரூபா வருமே. என்ன பண்ணுறது? நியூசிலாண்டுக்கு நீங்கள் ரெகுலராக ஒரே பிஎன்ஆரில் இந்த தாய் ஏர்வேஸ் இருக்குங்களா இதுக்கு ஆக்லாண்டுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பட் வீட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஓகே மேலேயோ ஜூன்லேயோ. ஓகே, பட் மோஸ்ட்லி சிங்கப்பூர் ஆர் மலேசியன் ஏர்லைன்ஸ் இந்த 2 தான் இது. அதில் வந்தீங்கன்னா கேத்தே பசிபிக், சென்னை, ஹாங்காங். ஓகே, பீக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா டு 1,20,000 வரும். கரெக்டாக பிரதர்? ஆஃபர் டைமில் கொஞ்சம் நார்மல் டைமில் போட்டிங்கன்னா 70 to 80,000. 70 குறைய எடுக்கவே முடியாது. 80K கிடச்சிருச்சுன்னா அது நல்ல ப்ரைஸ். ஓகே ஓகே, பாருங்கள் 80 கிடச்சி நல்லதுங்கிறாரு. நம்ம 1 day 25ல் வந்திருக்கோம் 22 வரைக்கும் திருச்சியிலேருந்து. ஸோ இதுதான் ட்ரிக்கு. 2 லோ காஸ்ட் ஏர்லைனை கம்பைன் பண்ணி வர்றதாங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். என்ன ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான் அலோடு, எக்ஸ்ட்ரா பே பண்ணால் அது பயங்கரம் இழுத்துரும். அப்புறம் ஆஸ்திரேலியன் டிரான்சிட் வீசா வேணும். நீங்கள் ஆஸ்திரேலியாவும் இதையும் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் வந்துடலாம் அழகா. முழு வெல்லிங்டனை பார்க்குறதுக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு இடம் இருக்கவே முடியாது. அப்படியே கழுகு பார்க்குற மாதிரி முழு வெல்லிங்டனை பார்த்துடலாம் வாங்க. அந்த பக்கம் வந்து ஓப்பன் சி. ஸோ அங்கே தான் அந்த குக் ஸ்ட்ரெயிட் இருக்குது, கரெக்டுங்களா? குக் ஸ்ட்ரெயிட், அது குக் ஜலசந்திம்பாங்க. ஸோ இந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் வந்து டாஸ்மான் சி. இந்த 2 இணையிற இடம் தான் அந்த நார்த் ஐலாண்டுக்கும் சவுத் ஐலாண்டுக்கும் இடையில உள்ள அந்த குறுகலான கடல் வழி. அதுக்கு பேர் தான் வந்து ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் குக் ஜலசந்தி. அதில் தான் நம்ம வந்து 3.5 மணி நேரம் பயணம் பண்ணி அப்படியே உள்ளே வந்து இந்த பே, வெல்லிங்டன் பே, அப்படி உள்ளே வந்து இப்படி பயணம் பண்ணி ஃபைனலாக ஹார்பர் இங்கே வந்து முடிச்சிருப்போம். இன்டர் ஐலாண்டர் ஃபெரி, ப்ளூ பிரிட்ஜ் ஃபெரி 2 நிற்குது பாருங்கள், சரிதா? இங்கே வந்து முடிச்சிருப்போம். ஸோ இந்த ஹார்பரை வச்சு தான் மெயின் அந்த சிட்டி சென்டரே அமைஞ்சிருக்கு. சுற்றியும் ஃபுல்லாக எல்லாம் மலைகள், இதெல்லாம் சபர்ப்ஸ். ஆக்லாண்டுக்கு அடுத்து இதுதான் மிகப்பெரிய ஹார்பர். ஸ்பாக் ஸ்டேடியமுங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு அது வெஸ்ட்பேக் ஸ்டேடியமாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போது ஸ்கை ஸ்டேடியம் ஆச்சு. ஓகே, ஸ்கை ஸ்டேடியம் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஹென்ரி ஸ்டேடியமாக மாறும். ஓகே, எங்கே இருக்குது இது? பேசின் ரிசர்வ் இதுவா? அங்கே இருக்கு பாரு. ஆடாடாடாடா, பேசின் ரிசர்வ். எத்தனை கிரிக்கெட் மேட்ச் நான் லைவ் பார்த்துருக்கேன். டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும், பேசின் ரிசர்வில். குமார் சங்கக்காரா 100 எடுத்தது இந்த பேசின் ரிசர்வில் தாங்க. அந்த 2014 ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மேட்ச்சில் நம்ம அதை பார்த்துருப்போம், கிரைஸ்ட் சர்ச்சில் ஹாக்லே ஓவல். அங்கே வந்து 2 தடவை டக்கு 1ன்னு நினைக்கிறேன். 2வது மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அடித்தே அவனும் டபுள் செஞ்சுரி இங்கே தான் அடித்தது பேசின் ரிசர்வில். இதுக்கு முன்னாடி 2005ல் நான் முதல் குமார் சங்கர் இந்த மேட்ச் பார்க்கும்போது நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா, அப்போ செஞ்சுரி அடித்தது இங்கே தான், வெல்லிங்டன். இங்கே வந்து டெஸ்ட் மேட்ச் நடக்கும். அந்த வெஸ்ட்பேக் ஸ்டேடியத்தில் கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு லிமிடெட் ஓவர்ஸ் இன்டர்நேஷனல் 2020 ஒன் டேல அங்கே நடக்கும், ரக்பியும் நடக்கும். அது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டேடியம்ங்க. இது வந்து பியூர் கிரிக்கெட் ஸ்டேடியம், கரெக்டுங்களா? கிரிக்கெட் நல்லா பார்ப்பீங்க? நல்லா தெரியும். குமார் சங்கர் ரொம்ப ஃபேன் அந்த டைமில். பிரெண்டன் மெக்கலம் தெரியும்ல? ஆமாம்மா, அவர் இந்தியா கூட 300 அடிச்சார். ஆமாம், பேசின் ரிசர்வ். ஓகே, இங்கே தான் அடிச்சதுங்க. சும்மா காய விட்டாங்களே 700 அடிச்சது. ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக விக்கெட்டே போகாமல் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அட்டாக் வந்து ஜஹீர் கான் எல்லாம் நம்ம வந்து சரியான ஸ்ட்ராங். ஓகே, நம்மளையே ஆட விட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விக்கெட்டே போகாமல் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பெண்டர் மெக்கலம். இந்த ஸ்டேடியம் தாங்க. இருங்க, ஜூம் பண்ணி எடுக்கிறேன் நான். ஓகே, இந்த மவுண்ட் சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு அந்த பக்கம் வெஸ்ட்டில். அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஈஸ்ட்டில் இருக்கோங்க. ஸோ அந்த பக்கம் போனால் தான் பார்க்க முடியும். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டேடியம், அங்கே இருக்குது. ஜூம் பண்ணுறேன். ஸோ இதுதான் நியூசிலாண்டோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டேடியம்ங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடுறது மொத்தம் 3 ஸ்டேடியம் ஃபேமஸ் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஆக்லாண்டில் உள்ள ஸ்டேடியம்மு, அப்புறம் நம்ம பார்த்த ஹாக்லே ஓவல் கிரைஸ்ட் சர்ச், மற்றும் இந்த பேசின் ரிசர்வ் வெல்லிங்டன். இது தவிர டொனிரின்னு எல்லா இடத்துலையும் நடக்குது ஹாமில்டன்லாம். பட் மேஜர் 3 ஸ்டேடியம் இதுதான். இது வந்து இந்த ஹார்பர் பக்கத்தில் இருக்கு பாருங்களேன், வெஸ்ட்பேக் ஸ்டேடியம். சூப்பர் வியூ பாயிண்ட். அப்படி ஃபுல் வெல்லிங்டன் சிட்டியே பிரமாதமாக பார்க்க முடியுது.
அப்படியே சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ அட்டகாசமான ஒரு கழுகை பார்வை பார்க்கணுன்னா இந்த பெஸ்ட் பிளேஸுங்க. ஸோ அதான் வெலிங்டன் ஏர்போர்ட்டே சும்மா அப்படியே கடலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 360 டிகிரி எங்கே திரும்பினாலும் வியூ தான் இங்கே பொறுத்த வரைக்கும். திஸ் லேண்ட்ஸ்கேப் ரீட்ஸ் லைக் an action thriller. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த vlog? இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். பிரமாதமாக இருந்தது இந்த வெலிங்டன் சிட்டின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு குட்டி டவுன், மலையில் அமைஞ்சிருக்க ஒரு குட்டி டவுன். பட் இந்த நாட்டு கேபிட்டல் இது தான். நிறைய இன்ஃபர்மேஷன், புது புது தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். ஃபைனலாக முத்தாய்ப்பாக நம்மளோட அஃப்சல் பிரதர் வந்து பார்த்தது சூப்பர். ஸோ அவருக்கு நன்றி சொல்லி முடிச்சிடலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் தொடரும். நாளைக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. தமிழ் சர்ப்ரைஸ். தமிழுக்கும் நியூசிலாண்டுக்கும் உள்ள தொடர்பு அடுத்த எபிசோடில் என்னன்னு பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அப்படியே பிரதர்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஓகே பிரதர், முடிச்சா அவ்வளோதான். உங்களோட பேசிட்டு தான் முடிக்கிறேன். மிக்க நன்றி வந்ததுக்கு. உங்களை பார்த்ததுல பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஓகே பிரதர், vlog முடிச்சிடலாமா? ஓகே பிரதர், குமாரின் பயணம் தொடரும். நாளைக்கு எங்கே போகிறீங்க? நாளைக்கு அதான் அந்த நியூசிலாண்டுக்கும் தமிழுக்கும் உள்ள தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேச போகிறோம். ரைட். நாளைக்கு ஆனால் வெலிங்டன் இன்னைக்கு நைட் முடியுது. இன்னைக்கு நைட் முடியுது. அவ்வளோ. சரி, ரைட்டு, சூப்பர். எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கல. நான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்களும் எங்கள் சேனலுக்கு நாங்கள் கண்டென்ட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ முடிச்சுக்கலாம். ஓகேங்க, பார்க்கலாங்க. பாய். வியூவோடு முடிச்சிடலாங்க.